Hello ladies, I'm back again with another interesting video. ரொம்ப மாசம் கழிச்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். Sorry guys, I'm really sorry. இவ்வளோ நாள் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு I was little held up with my personal work and of course my business கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். இனிமேல் I make sure I will not fail you and கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வீடியோவாவது போட்டுருணும். இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். So without further ado, let's get into the video. நீங்கள் எலிகன்ஸ் ஒரு கிளாஸ் அப்படின்ற ஜர்னியில் பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் these 10 pieces are a must have in every elegant woman's wardrobe. ஓகே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து மெட்டல் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன். நான் இப்போ இந்த 10 ஜுவல்லரி பீஸஸ் சொல்லுவேன், அது வந்து கோல்டில் வாங்கலாமா, சில்வரில் வாங்கலாமா, இல்லை ரோஸ் கோல்டில் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட அண்டர் டோன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் அண்டர் டோன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையே இல்லை. நான் ஆல்ரெடி அண்டர் டோன்ஸ்னால் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன அண்டர் டோனில் ஃபாலோ ஆகுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஜுவல்லரி மெட்டல் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்லரிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வார்ம் அண்டர்டோனில் ஃபாலோ ஆகுறீங்க என்ன மாதிரி அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, ரோஸ் கோல்டு இந்த மாதிரியான எல்லோ டிண்டட் ஜுவல்லரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் கூல் அண்டர்டோன் அப்படின்னா உங்களுக்கு சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரியான ஜுவல்லரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நியூட்ரலில் ஃபாலோ ஆகுறீங்கன்னா கவலையே இல்லை, உங்களுக்கு எல்லா மாதிரியான ஜுவல்லரி மெட்டலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். யூ ஆர் ஒன் பிளெஸ்ட் பர்சன் அப்படின்னு இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி பீஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஆஸ் அன் எலிகண்ட் உமன் அப்படின்னா அது ஸ்டோன் ஸ்டட்ஸ் அப்படின்னா உடனே எல்லா கலர் ஸ்டோன்லேயும் வாங்கி வச்சுக்கணும். இல்லை வந்து ரெட்டில் வாங்கிக்கலாமா, க்ரீனில் வாங்கிக்கலாமா, என்ன சைஸில் வாங்கணும், என்ன கலர் ஸ்டோன் வாங்கணும், என்ன மாதிரி மெட்டலில் வாங்கணும், இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஸ்டோன் ஸ்டட் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அ ஒயிட் ஸ்டோன் ஸ்டட். ஓகே, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மிட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரியான மிட் சைஸ்க்கு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மெட்டல் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு கூல் அண்டர்டோன்னா நீங்கள் சில்வர் பேஸில் அந்த ஸ்டோன் பதிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. வார்ம் அண்டர்டோன் அப்படின்னா நீங்கள் கோல்டு பேஸில் அந்த ஸ்டோன் பதிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. பார்க்கும்போது அந்த ஸ்டோன் மட்டும்தான் வெளியில் தெரியணும், அந்த பேஸில் இருக்க மெட்டல் வந்து வெளியில் பெருசாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன் வந்து நல்லா ஷைனியாக இருக்கும். கோல்டில் வாங்குறீங்களா, இமிட்டேஷனில் வாங்குறீங்களான்றது உங்களோட விருப்பம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி வாங்குங்க. இட் இஸ் ஒன் கிளாசிக் பீஸ், கண்டிப்பாக அவங்களோட வார்ட்ரோபில் இருந்தே ஆகணும். செகண்ட் திங் இஸ் ஹூப் ஜுவல்லரி. ஹூப்ஸ் அப்படின்னும் போது அகைன் இதுலேயுமே வந்து பெரிய ஹூப்பா, சின்ன ஹூப்பா, கோல்டா, சில்வரா, என்ன மாதிரி டிசைன் இருக்கணும், பிளெயினாக வாங்கணுமா இல்லை ஏதாவது ரொம்ப ஜிங்பங்கா வாங்கணுமா அப்படின்னு. I would rather suggest you to go for something which is very plain. Okay, plain and simple is always good. Less is more அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எலிகண்ட்டாக இருக்கும், சிக்காக இருக்கும், கிளாஸியாக இருக்கும். ஸோ அதனால் கெட் ஒன் ஹூப். சைஸ் இஸ் டோட்டலி அப் டு யூ. இப்போ நான் போட்டிருக்க மிட் சைஸ் ஹூப்பாக இருக்கலாம், இல்லை அதை விட சின்னதாக இருக்கலாம், இல்லை அதை விட பெருசாக இருக்கலாம். பட் டோன்ட் கோ ஃபார் சம்திங் விச் இஸ் வெரி பிக், லைக் இந்த ஷோல்டர்ஸ் வரைக்கும்லாம் ஒரு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு ரெகுலர் வேராக இருக்கணும், இல்லை ஆஃபீஸ் வேராக இருக்கணும். யூ கேன் வேர் சச் பிக் ஹூப்ஸ் ஃபார் யோர் ஆஃபீஸ் இல்லையா. ஸோ கெட் சம்திங் விச் இஸ் ஆஃப் மீடியம் சைஸ். ஓகே, அது வந்து எல்லாமே கேஷுவல் ஈவினிங்ஸ், ஃபார்மல்ஸ் எல்லாத்துக்குமே போடுற மாதிரியான ஒரு சைஸ் அண்ட் ஷேப்பில் வாங்குங்க. தேர்ட் மஸ்ட் ஹேவ் ஜுவல்லரி பீஸ் இஸ் பேர்ல்ஸ். பேர்ல் எனக்கு சூட் ஆகுமா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்பாங்க. பேர்லுமே வந்து கலர்ஸ் இருக்குது. ஓகே, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ். ஓகே, பேர்ல் அப்படின்னா உடனே அந்த ஒயிட் பேர்ல் அப்படின்னு நினைக்காதுங்க. ஒயிட் பேர்ல் வில் சூட் ஒன்லி ஃபார் கூல் பி. கிரே பேர்ல்ஸ் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் லைக் ப்ளூ டிண்டடான பேர்லும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வார்மாக இருக்கீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேஜ், ஐவரி, கோல்டன் ஒரு எல்லோ டிண்டட் பேர்லாம் வந்து வார்ம் பீப்புளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நியூட்ரல் சொல்லவே வேணாம், நீங்கள் என்ன வேணால் வேர் பண்ணலாம். டோட்டலி அப் டு யூ. இது ஃபோர்த் ஜுவல்லரி பீஸ் என்ன அப்படின்னா அ சிம்பிள் டெய்ன்டி செயின் அண்ட் பெண்டன்ட். ரெகுலராக நம்ம பொண்ணுங்க எல்லாம் போடுற அந்த சிம்பிளான தின் செயின் வித் அ பியூட்டிஃபுல் சார்ம், அதாவது பெண்டன்ட். ஓகே, அதுதான் சொல்கிறேன். அண்ட் டோன்ட் கெட் திக்கான செயின், ஒரு செயினில் அப்படியே பட்டையாக ஏதாவது டிசைன் இருக்க மாதிரி செயின், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சிம்பிளான பிளெயினான செயின், like what I'm wearing in this. Preferably go for pendant which has a stone in it. ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை செயின்லேயே வந்து இந்த நேம் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி செயின் கூட போகலாம். இட்ஸ் ஆல்சோ இன் ட்ரெண்ட், ஸோ கேன் கோ ஃபார் இட் தாராளமாக. ஃபிஃப்த் ஒன் இஸ் நைஸ் பிரேஸ்லெட். எல்லா சமயத்துலையும் நம்மளால் வாட்ச் போட முடியாது, எல்லா சமயத்துலையும் நம்மளால் பேங்கிள் போட முடியாது. கேஷுவலான சில இடத்துக்கு போகும்போது, சில ப்ரன்ச்சுக்கு போகும்போது சம்டைம்ஸ் வந்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் வித் நைஸ் ட்ரெஸ்ஸஸ், ஒரு சம்மரி ட்ரெஸ், ஒரு ஈவினிங் ட்ரெஸ்க்கெல்லாம் வந்து பிரேஸ்லெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
Okay, get something which is very nice and simple and elegant. Okay. Watch oda layering பண்ணும்போதும் watch, bangles and also this bracelet, other chains இதெல்லாம் சேர்த்து லேயர் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு பீஸ் வந்து நமக்கு வேணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். Get a good bracelet. So the sixth one is a good bangle. Okay, bangle or kada. Get something which is very plain and neat. ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுறீங்க, உங்கள் பேங்கிள் ஸ்டாக் பண்ணும்போது உங்களோட வாட்சோட லேயரிங் பண்ணும்போதும் இந்த பேங்கிளையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே உபயோகமாக இருக்கும். திஸ் பேங்கிள் or kada is also a must. Seventh one is a good statement ear. இதுதான் ஹைலைட் ஆகணும் உங்களோட முகத்தில். இன்ஃபேக்ட் அதுதான் உங்களோட ஒன் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிரைட்டான இல்லை கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் பீஸ் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ அ மஸ்ட் ஹேவ். சம்டைம்ஸ் அ போரிங் சாபர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஓகே, மேபி அதை நீங்கள் கேஷுவலாக போட்டிருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் வேற போட்டிருக்கலாம். அதுலேயே தான் நீங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போகணும். அப்படி டோட்டலி ட்ரான்ஸ்ஃபார்ம் சச் சாபர் காஸ்டியூம் ஆர் ட்ரெஸ்ஸஸ் பை ஆடிங் திஸ் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இயரிங் பீஸ். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். The layered neck piece. Yeah, this is one of my favorite. I love layering. So 3 pieces of layering neck piece is a good to go அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கச்சா முச்சான் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப டேங்கிள் ஆகும், அப்புறம் எதுனே தெரியாது, எங்கே எதை போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி லைனாக இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறதுக்கும் தெளிவாக தெரியணும் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி ஐ டோல் யூ டு பை 1 dainty piece இல்லையா, அதோடு சேர்த்து ஒரு 2 வச்சுக்கோங்க, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. ஸோ எப்போ வேணும்னாலும் நீங்கள் ரெண்டு போடணும், 2 போடலாம், 3 போடலாம், 3 போடலாம், இல்லை ஒரே ஒரு சிங்கிள் dainty பீஸாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஸ்டாக்கிங் ரிங்ஸ், திஸ் ஹேஸ் டு பி அ மஸ்ட் ஹேவ். ரிங் வாங்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாக் பண்ணுறதுக்கும் அந்த ரிங் வந்து பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஸ்டாக்ட் 3 rings. ஸ்டோன் பேண்ட், அனதர் இஸ் அ கோல்ட் பேண்ட், நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ரிங் இருக்குது. ஸோ இது 3த்துமே நான் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு சிங்கிள் ரிங் மாதிரி தான் தெரியும். பட் ஐ ஹவ் ஸ்டாக்ட் 3 rings in it. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிங் வாங்கும்போது அதை ஸ்டாக் பண்ணாலும் பொருத்தமாக இருக்க மாதிரியான ரிங்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி பேண்ட்ஸ் அண்ட் தின் ரிங், ஒரு ஸ்டோன் ரிங், ஒரு கோல்டு ரிங், ஒரு திக் ரிங், இந்த மாதிரியான ரிங்ஸ் எல்லாம் தான் நம்ம ஸ்டாக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி கவனமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். கோல்டுனா அந்த மாதிரியானது வாங்குங்க, இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலி அப் டு யூ. தி லாஸ்ட் ஒன் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ். அகைன் ஸ்டேட்மெண்ட் இயரிங் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் வச்சுருக்கணும். நிறைய வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸாவது வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஒரு லாக் செயின் மாதிரி, கொஞ்சம் பெரிய லாக் செயின். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் வச்சிங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? எல்லாரோட அட்டென்ஷனும் அங்கே தான் போகும். அண்ட் ஒரே ஒரு பீஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது இந்த பீஸாக வச்சுக்கோங்க. இயரிங்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து போடாதீங்க, ஏதாவது ஒன்று மட்டும் தான் ஹைலைட் ஆகணும். இஃப் யூ வேரிங் அ ஸ்டேட்மெண்ட் நெக் பீஸ் தென் கோ ஃபார் தட் ஸ்டட். இஃப் யூ வேரிங் அ ஸ்டேட்மெண்ட் இயரிங், அப்போ நெக் வந்து கொஞ்சம் எம்டியாக விட்டுருங்க. Okay, so this is how you need to balance your proportion and your silhouette with the jewelry. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing out. Bye. எல்லாமே என்னோட ஸ்டோரில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரியான ப்ராடக்ட் ஒரு சிமிலர் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், கிளிக் பண்ணி பை பண்ணுங்கள். பாய்.